ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மகர சங்கராந்தி புருஷன். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா, இப்பதான் நம்ம ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, மகர சங்கராந்தி, அதாவது சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம். இந்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி விழாவா கொண்டாடுவாங்க, பண்டிகையா கொண்டாடுவாங்க. அந்த மகர சங்கராந்திக்குனே ஒரு புருஷன் அப்படின்றது இருக்கான். இந்த முறை அந்த மகர சங்கராந்தி புருஷன் பேர் என்ன அப்படின்னா மந்தன். அவன் என்ன வாகனத்துல வரான், என்ன ஆயுதம் ஏந்தி வரான், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த திக்கு நோக்கி வரான், எந்த நாள், எந்த நட்சத்திரம், எந்த ராசியில பாத்தீங்கன்னா அவன் உதிக்கிறான் அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன இந்த வருஷம் நடக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எதுல கவனமா இருக்கணும், இப்படி பலவிதமான பலன்கள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இது பாருங்க, கொங்கு இன்றளவும் பாத்தீங்கன்னா அந்த மகர சங்கராந்தி புருஷனோட பலன்கள் தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பழமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 2000 வருடத்துக்கும் மேலாக இந்த பலன்களை தான் ஃபாலோ பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இப்ப பாருங்க, இந்த பொங்கல் அப்படி வருது அப்படின்னா அன்றைய தினம் காலையில போயிட்டு பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா, விநாயகர் கோயில் இருக்கா, அங்க போயிட்டு ஐயர்கிட்ட பெரியவங்க கேட்பாங்க. இப்ப எங்க பாட்டி எல்லாம் கேட்டதை நான் பார்த்திருக்கேன். என்னங்க இந்த முறை மகர சங்கராந்தி புருஷன் என்ன ஒரு ரூபத்துல வரா, என்ன வாகனம் ஏந்தி வரா, இந்த மாதிரி. இப்ப என் குழந்தை பாத்தீங்கன்னா பேத்தி ரிஷபராசி, ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு, ஏன் இன்னொரு பேத்தி மேஷராசி, மேஷராசிக்கு எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் பலன் கேட்டு வருவாங்க. நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஒரு பழமையான பலன்களை அறியக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்க ராசிக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த வருஷத்துக்கு மகர சங்கராந்தி புருஷன் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறான், என்னென்ன மாதிரி பலன்கள் சொல்றான் அப்படின்றத சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நிறைய சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னா அதிகாரம் மேலோங்கும். அவங்க எந்த தொழில் செய்யறாங்க அப்படின்னாலும், ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறாங்க அப்படின்னாலும் அவங்களோட பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ஸ் அதிகமாகும், அவங்களோட டாமினேஷன் அதிகமாகும். யூஸ்வலாவே சிம்மத்துக்கு கொஞ்சம் டாமினேஷன் இருக்கதான் செய்யும். இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. பதவி உயர்வு நிறைய பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அரசு ஒரு நிர்வாக ஆதரவு, அதாவது அரசாங்க வேலை செய்யறவங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன் அப்படின்றது கிடைக்குமா. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ல இருக்கவங்க நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்றதும் சொல்றாரு. அதே மாதிரி அகந்தைய தவிர்க்கணும். ரொம்ப பாத்தீங்கன்னா ஓவர் டாமினேஷன் கூடாது, கொஞ்சம் அடமெண்டா ஆர்கியூ பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓவர் கான்பிடன்ஸ் கூடாது, ரொம்ப திமிரா இருக்கக்கூடாது. இப்படி பல விஷயங்கள் சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண், இதயம், கவனம் அப்படின்றாரு. கண் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக இதுல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப பொதுவாவே சிம்மம் பாருங்க, இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 5 விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய லெவல்ல கடன் கொடுக்கவும் கூடாது. யாரையும் நம்பி 10 ரூபாய் கூட கடன் கொடுக்காதீங்க, பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் செய்யாதீங்க. இது ஒரு விஷயம் கவனம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். நம்மளோட நெய்பர்ஸோட, நம்ம எதிர் வீடு, பக்கத்து வீடு, 3வது வீடு, 4வது வீடு, இவங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்றது வரும். இதுல பெருசா நம்ம இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ற யோசனை எல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் அமைதியா இருங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியா இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை தானா போயிடும். பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரிங்களா? ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. ஓகேங்களா? முக்கியமா எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ இந்த விஷயத்துல கவனமா இருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலியமாவும் பிசினஸ் பார்ட்னர் மூலியமாவும், நீங்க ஒரு சுய தொழில் செய்றீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ் பார்ட்னர் மூலியமாவும் ஒரு தனப்பிராப்தி, திடீர் தனப்பிராப்தி, அவங்க மூலியமா ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட், ஆதாயம், அது பண ரீதியா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாவே பாருங்க, எப்பயுமே வெளியே 4 இடத்துக்கு போகணும், ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கணும், முதன்மையா இருக்கணும், அப்படி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும். இப்படி எல்லாம் எண்ணம் யூஸ்வலா சிம்மத்துக்கு உண்டு. ஆனா இந்த காலகட்டம், இந்த வருடம் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, எனக்கு என்னமோ தனியா இருந்தா நல்லா இருக்குங்க, தனியா இருந்தா நிம்மதியா இருக்கு, இறைநிலை அடையணும்னு தோணுது, அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடு பண்ணணும்னு தோணுது, ஜீவசமாதி போகணும்னு தோணுது, தனிமைதான் இனிமையா இருக்கு, என்னென்ன யார் கூடயோ கம்ப்ளீட் சோசியல் வித்ராயல் வேணும்னு விருப்பப்படுற, இந்த மாதிரிலாம் தோணும். இதெல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்டா பல விதத்துல நல்லதுங்க. அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய தொழில் எதுவா இருந்தாலும்
ஹார்ட் ஒர்க் அப்படின்றத மூலதனமா போடுங்க. எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு லாபம் அப்படின்றது வரும். லாபம் நல்லா வருது அப்படின்னாலே லாபத்தோட கூடவே பணத்தோட கூடவே சந்தோஷமும் கூடவே வருங்க. ஆக லாபம் அப்படின்றது ஒரு கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அதே மாதிரி நிறைய சிம்மராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுப விரயம் அப்படின்ட்டு செய்வீங்க. நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புலம் வாங்குவீங்க, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்குன்னு ஏதோ ஒரு பாலிசி போடுறது, இன்சூரன்ஸ் போடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பிள்ளைங்களுக்கு சும்மா வந்து பாருங்க ஒரு வெள்ளி அசட்டா வாங்கி வைக்கிறது, ஒரு கிராம் கோல்டா வாங்குறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் அப்படின்ற செய்வீங்க. அதே மாதிரி அம்மானோட தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். தாயாரோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு தொழில் செய்யறதுக்கான பிராப்தமும் உண்டு. கடன், நோய், எதிரி இது இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற அமைப்பு இருக்கு. கடனை நிவர்த்தி பண்ணணும், கடனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கணும் நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா அடைச்சிட முடியும். கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. அதே மாதிரி என்னுடைய ரகசிய உறவு முறை ஒண்ணு இருக்குங்க. அந்த ரகசிய உறவு முறை வெளியே தெரிஞ்சுடுமான்ற பயம் இருக்கு அப்படின்னா பெருசா வெளியே தெரியாது. ஆனா தெரியறதுக்கான அத்துணை சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னா நீங்க அவங்க கூட பிஹேவ் பண்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா விதத்தை மாத்திக்கோங்க. முதல்ல எப்படி எந்த அளவுக்கு அந்யோன்யமா பாசமா அன்பா பழகுனீங்களோ அதே மாதிரி அந்யோன்யமா பாசமா அன்பா பழகும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு உங்களோட வாழ்க்கை துணை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னுடைய ஒரு அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் நீ எந்த விதத்திலயும் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இதே மாதிரிதான் உங்களோட பிசினஸ் பார்ட்னரும் பேசுவாரு. பெருசா அதை வந்து மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம். இன்னைக்கு அப்படி பேசுவாங்க, நாளைக்கு நார்மலா இருப்பாங்க. அப்ப நாளைக்கு நார்மலா இருப்பாங்க அப்படின்றத நினைச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களை அமைதியா இருக்கீங்க அப்படின்னா பெருசா மனசுல போட்டு குழப்பிக்காம அதை நினைச்சு வருத்தப்படாம அதை பத்தி பெருசா யோசிக்காம சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு பெரிய விஷயங்களா இருந்தாலும் சரி அமைதியா இருக்கீங்க அப்படின்னாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னாலும் இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கடந்து போயிடலாம். ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் உங்களுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா என் பிள்ளை வந்து நீட் எழுதுதுமா, பிள்ளைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா, ஆல்ரெடி எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுமா, அடுத்து வர ஒரு மனைவி ஒரு வரன் நல்ல வரனா அமையுமா, குழந்தை இல்ல அப்படின்னு ரொம்ப நாளா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த காலகட்டம் நாங்க குழந்தையின்மைக்கு பண்ற வைத்தியம் சக்சஸ் ஆகுமா, பூர்வீக சொத்து இருக்கு அது கோர்ட்ல இருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரா வருமா, இப்படி பல கேள்விகளுக்கு தீர்வு எது அப்படின்னா உங்க சுய ஜாதகம். உங்க சுய ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி பல கேள்விகள் சூக்ஷமான விஷயங்களுக்கும் தீர்வு அப்படின்றது சொல்லிட முடியும். ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, என்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கணும், உங்களோட ஹாரோஸ்கோப்பை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.